நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறோம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது. தனித்த புதன், அதீத சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறதும், சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய எதிர்பாலினத்தவருக்குன்னு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர எதிர்பாலினத்தவருக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தை பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணம் நல்லபடியாக சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறதுனால புதிய வேலை கிடைக்கும். வேலையில் கொஞ்சம் தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த சனி வக்ரகதியில் இருக்கும் பொழுது வேலையில் புதிய தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் வேலை கிடைக்காதுன்னு இல்லை, வேலை கிடைச்ச வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர இந்த ராகு பகவான் மூலியமாக வேற்று மதத்தினர், வெளி மாநிலத்தவர், வெளிநாட்டவர் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பா. கேத்து பகவான் ராசியில் இருக்கிறதால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஷார்ட் ட்ரிப், வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 19/8/2024 25/8/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் உட்காந்து அவருடைய வீட்டையே வேறு பார்க்குறதும், உங்களுடைய ராசிநாதனும் 5ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் குருவும் பார்க்குறார். அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறதுனால புதிய வேலையில் பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் டிரான்ஸ்ஃபரில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். அது 21ஆம் தேதி மாலை ஒரு 8:30, அதாவது 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 24ஆம் தேதி அதிகாலை 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 24ஆம் தேதி அதிகாலை 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். சந்திராஷ்டம காலம். அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அதை தவிர நான் இதை செஞ்சுருவேன், அதை செஞ்சுருவேன்னு அவங்களுக்கு காசிப் பண்ணுறது, அந்த மாதிரி பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க. தேவையற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் அடிக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க. பொறுமையாக இருக்கும். இந்த 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது புதிய முயற்சியும் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் இந்த கன்னியாராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அதை தவிர ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த லைப்ரரி வச்சுருக்கிறவங்க, நூலகங்கள், இந்த
புக்ஸு சம்மந்தமாக விஷயங்கள் வச்சுருக்கவங்க, புக்ஸு பிரிண்டிங் பண்ணுறவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் அவருடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.